வணக்கம் எல்லாருக்கும். ஒரு கதை சொல்ல போகிறேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லிச்சு. எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அந்த ஆள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டவன். அதாவது மக்கள் எல்லாம் அதாவது கொஞ்சம் நல்லவர், கொஞ்சம் கெட்டவர். மக்கள்லாம் அவங்கள பரவாயில்ல, மனுஷன் நல்ல மனுஷன், ஆனால் என்ன கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மனுஷன் தானே, மக்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு பெயர் பெற்ற மனுஷனாக இருந்தார் அந்த ஆள். அதாவது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து மக்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ அந்த ஆளுக்கு வயசாகிட்டு வருது. வயசாகிட்டு வந்தோடனே அவர் நினைக்கிறார், நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், சாவதுக்கு சாவ முன்னால் நல்ல பேர் வாங்கிட்டு சாகணுன்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாருன்னா, அவங்க மகனை கூப்பிட்டாரு. ஏப்பா இங்கே வா, உட்காரு பக்கத்தில். அந்த பையன் பக்கத்தில் உட்காந்தா, சொல்லுங்கப்பா. அப்போ அவர் சொன்னார், இங்கே பாருப்பா, நான் சாவதுக்கு முன்னால் கொஞ்சமாவது நல்ல பேர் வாங்கிட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன். அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்போ அவன் சொன்னான், சரிப்பா நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன், இந்த நம்ம ஊர் மக்களுக்கு கஷ்ட காலங்களில் எல்லாருக்கும் நெல் கொடுத்தேன். அதாவது எல்லாருக்கும் அவங்க குடும்பத்துக்கு தேவையான நெல் கொடுத்தேன். அவங்க சந்தோஷப்பட்டாங்க, இவர் ரொம்ப நல்லவர்னு என்னை புகழ்ந்தாங்க. இன்னும் நான் நல்ல பேர் வாங்கணும், மக்களுக்கு நான் சில தீமைகளையும் நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, அதனால் நான் நல்ல பேர் வாங்கிட்டு சாகணும்னு நினைக்கிறேன். நீ என் ஆசையை நிறைவேற்றுவியா, நான் நல்லவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவியா, பண்ணுன்னா எனக்கு சந்தோஷம், நான் நல்ல பேரோட சாகணும்ப்பா, உதவி செய்யின்னு சொன்னோடனே மகன் சரிப்பா, நான் உங்களுக்கு பேரை காப்பாற்றுவேன், எங்கள் அப்பா நல்லவர், நீங்கள் நல்லவர்னு மக்களுக்கு நிரூபிப்பேன்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டான். அப்பா சரின்னு அந்த சந்தோஷமான வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்பா அவர் படுக்கையில் இருக்கார். அப்பா மரண தருவாயில் இருக்கார். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தான். எடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் அவங்க அப்பா நெல் கொடுத்தார் இல்லையா, இவன் என்ன பண்ணான், இவனும் எல்லாருக்கும் நெல்லுக்கு பதிலாக அந்த நெல்லை ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரிசியாக்கி கொண்டு வருவோம்ல, இவன் என்ன பண்ணால் எல்லாருக்கும் அவங்க அப்பா எவ்வளோ நெல் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு, இப்போ அந்த அளவு அந்த நெல்லை ரைஸ் மில்லில் கொடுத்து அதை அரிசி எடுத்ததுக்கப்புறம் அதில் வர பார்த்திங்களா உமி, அந்த உமி அவங்களுக்கு எவ்வளோ நெல் கொடுத்தாரோ அந்த நெல்லுக்கு தகுந்தால ரைஸ் மில்லில் போட்டு எடுக்கும்போது அரிசி எடுத்ததுக்கப்புறம் உமி வரும் பார்த்திங்களா, அந்த உமி மட்டும் எல்லாருக்கும் கொடுத்தான். எல்லோரும் மூட்டை மூட்டையாக வீட்டில் கொடுத்த உடனே அவங்க எல்லோரும் திறந்து பார்க்காங்க, அது எல்லாமே உமியாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சொன்னாங்க, எப்பா படுவாவி, இவன் உமியெல்லாம் கொடுத்துருக்கான், அவங்க அப்பா எங்களுக்கெல்லாம் நெல் கொடுத்தாரு, அவர் தான்ப்பா நல்ல மகராசை, இந்த பையன் நல்ல பையன் கிடையாது, இவங்க அப்பா மகராசை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பெருமையாக சொன்னாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா சந்தோஷமாக செத்து போயிட்டாங்களாம். இதுதான் கதை. சரியா, அப்பா பேரை எப்படி காப்பாற்றுறோம் நம்ம, நீங்களாம் அப்பா பேரை எப்படி காப்பாற்றணுன்னு இருக்கீங்க பாருங்கள். அந்த பையன் செஞ்சது கரெக்டா தப்பா இன்னும் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள்.
அவன் வந்து அவங்க அப்பாவை சந்தோஷமாக அவங்க மறித்து போகிற நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறான். அப்பா நல்லவர்னு சொல்லுறதுக்கு. நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைங்க சொல்லுங்கள், எனக்கு ரிப்ளை கொடுங்க. ஓகே, பாய், வணக்கம்.